எல்லோருக்கும் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவியாக முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கையென பொழில் நிறைந்த காரை திருமணற்காட்டில் எழிற்கோவில் கொண்ட என் தாயவளை, எனக்குரிய தமிழவளை என்னகத்தில் கொலுவிருத்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு ஆசி பெற்று டான் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, கலையகத்திலிருந்து ஓம் தொலைக்காட்சி வளாகத்திலே ஆன்மீகம் அறிவோம் என்ற பரப்பிலே எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியை அழகாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கலையகத்தினுடைய சிறி வித்தியா அவர்களே, ஓம் தொலைக்காட்சியினுடைய உலகமெல்லாம் பறந்து வாழுகின்ற அன்பான உறவுகளே, உங்கள் யாவருக்கும் அன்பு வணக்கம். எங்களிடையே இருந்து வருகிற ஒரு வேண்டுதல் என்னவென்றால், எங்களுடைய வாழ்விலே சில தரிசனங்களை நாங்கள் பேண வேண்டியிருக்கு. சைவத்தமிழர்களுடைய வாழ்வு விழுமியம் மிக்கது, கலாச்சாரம் மிக்கது, மகத்துவமானது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரன்முறையோடு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், சைவ பெருமக்கள் வாழ்ந்து வருபவர்கள். அந்த வாழ்விலே சில மாற்றங்கள் புகுந்து கொள்ளுகிறது. குழந்தை பருவத்திலே கூட எங்களுடைய பாரதியார் சொல்லுவார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவி கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, இதை வழக்கப்படுத்திக்கொள் பாப்பா. பாப்பா என்று யாரு சொல்றாருன்னா குழந்தை. அந்த குழந்தைக்கு இவர் புகட்டுகின்ற அழகான சிந்தனை பாருங்கள். இந்த சின்ன வயசிலே இருந்த எங்களுடைய ஒழுக்கத்தை நாங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும். அதற்கு பொறுப்பானவர்கள், பாதுகாப்பானவர்கள் பெற்றோர்கள். அதுதான் இன்றைக்கு எங்களிடையே குறைந்து வருகிறது, இல்லாமல் போகிறது என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, பொய் சொல்லக்கூடாது பாப்பா. அவர் தான் சொன்னார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொன்னார், இன்றைக்கு குழந்தைகளுடைய நாவிலே இந்த ஒழுக்கம் மிகவும் பேணப்பட வேண்டும். பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா. மூன்றாவது அடிய கவிதை வரியில் என்ன சொல்றார், தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கி வர மாட்டாது பாப்பா. எங்களுக்கு தெய்வம் துணையாக இருக்கிறது. இந்த ஆன்மீகம் அறிவோம் என்ற பரப்பிலே, இந்த எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியிலே எங்களுடைய கலையகத்தினுடைய வித்தியா அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரத்திலும் நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன், சைவத்தமிழர்களுடைய வாழ்விலே இந்த பேணி வந்த விழுமியம் சார்ந்த ஒழுக்கங்கள் மீண்டும் புறணமைக்கப்பட வேண்டும், பேண வேண்டும். ஒழுக்கங்கள் இல்லாமல் போனது என்று சொல்லவில்லை, சில இடங்களிலே இல்லாமல் போய்விட்டது, அதை நாங்கள் பேண வேண்டும், அது எங்களுடைய சொத்து. ஆகவே இவ்வாறாக பாரதியார் தன்னுடைய கவிதைகளிலே பாப்பாக்களுக்கு, மழலைகளுக்கு அந்த மொழிகளை அழகாக போதனை செய்திருக்கிறார். ஆகவே நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சைவத்தமிழர்களுடைய ஒழுக்கமான வாழ்வு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த வரன்முறை. நாங்கள் பார்த்த பகுதிகளுக்குள் இன்றைய பகுதி மிகவும் முக்கியமானது. அதிகாலையில் நித்திரை விட்டு எழுதல், பள்ளிக்கு பாடங்களை ஒழுங்காக படித்தல், இதுதான் வரன்முறையாக இருந்து வந்த வழக்கம். அது மட்டுமல்ல, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், காலையில நித்திரையால் எழும்புகிறார்கள் இளையவர்கள், தங்களுடைய நாளாந்த பாடங்களை படிக்கிறார்கள், நல்ல பாட்டுக்களை பாடுதல், மாலையிலே சில மணி நேரம் விளையாட்டிலே ஈடுபடுதல், இதுதான் ஒழுக்கம் நிரம்பியவை. அவற்றை பாப்பாக்கள் வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அவருடைய கவிதை வரி தான். இதுகள் எல்லாம் ஒழுங்காக நியதியாக பேண வேணும், வழக்கப்படுத்தி கொள்ள வேணும். 5 வளையாதது 50 வளையாது, உண்மைதானே? 5 வளையாதது 50 எந்த காலத்திலும் வளையாதது. அது நாங்கள் இங்கே இருந்தே வளைக்க தொடங்க வேண்டும். பொய் சொல்லல், பொய் சொல்லாமை, புறம் சொல்லாமை இருக்க வேண்டும். இது ரெண்டும் முக்கியமானது. எக்காரணம் கொண்டும் பொய் சொல்லக்கூடாது, புறம் சொல்லக்கூடாது.
ஒருவருக்கு முன்னால நின்று கதைத்து மகிழ்ச்சியோடு பேசிவிட்டு அவர் போன பிறகு அவரை பற்றி அவதூறாக பேசக்கூடாது. ஆகவே இப்படி நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் தெய்வம் நமக்கு துணை பாப்பா, தெய்வம் எங்களுக்கு துணையாக இருக்கும், நமக்கு எந்த விதமான தீங்குகளும் வராது. ஆகவே வாய்மை வெல்லும். ஆகவே இதை நாங்கள் பேண வேண்டும். நல்ல பழக்கங்களை பழகி அவற்றை வழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். பழக்கங்கள் வழக்கமாக வந்துவிடும். எங்களுக்கு இருக்கிற சிறுவராயத்தில் இருந்து வருகிற பழக்கம்தான் பெரியவர்களாக வளர்ந்தாலும் அந்த பழக்கம்தான் வழக்கமாக வந்து கொள்ளுகிறது. ஆகவே பாரதியார் இந்த அறிவுரைகளை, ஆலோசனைகளை, சிந்தனைகளை சிறு வயசிலே வளர்ந்து வருகிற இளையவர்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஔவையார் கூட தமது ஆத்திசூடியில கொன்றை வேந்தன் என்ற அறிவுரை நூலிலே நல்வழி என்று சொல்லப்படுகின்ற அந்த பாசுரத்திலே எல்லாம் பிள்ளை பருவத்திலே நாம் பழக வேண்டிய, கைக்கொள்ள வேண்டிய நீதி நெறிகளை எல்லாம் அழகாக எமக்கு போதனை செய்திருக்கிறார். பாருங்க, நாங்கள் வரிசையாக பார்க்கிறோம். இந்த போதனைகள் எங்கிருந்து வந்தது, இந்த நீதிகள் எங்கே இருந்து வந்தது, இந்த அறிவுரைகள் எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் எங்களுடைய முன்னோர்களிலே வாழ்ந்த மகான்கள், அறிவானவர்கள், புலவர்கள் சொல்லி வைத்த மொழிகள், போதனைகள், அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, நாங்கள் சொல்வது போல எங்களுடைய வாழ்க்கையில நல்ல பழக்கங்களை வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியில பார்த்து வருகிற பரப்பில இன்றைக்கு ஒரு வித்தியாசம். எங்களுடைய ஒழுக்கம், அதாவது சைவ தமிழர்களுடைய ஒழுக்கம், வாழ்வியல், அதை பார்க்கிற பொழுது நாங்கள் எங்களுடைய பழக்கங்கள், நாங்கள் சின்ன வயசுல பழகிற பழக்கங்கள் தான் வழக்கமாக வருகிறது, சட்டமாக வருகிறது. ஆகவே நல்ல ஒழுக்கமாக போதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல நேயர்களே, நல்லொழுக்கம் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய், நல்லொழுக்கம் யார் நல்லொழுக்கத்தை பேணுகிறார்களோ அவர்கள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப்படுவார்கள், உயர்ந்த சிந்தனையாளர்களாக இருப்பார்கள். அந்த நல்லொழுக்கம் எங்களுடைய உயிரினும் மேலானதாக கணிக்கப்படுகிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். யார் சொன்னது? திருவள்ளுவர் சொன்னது. பாருங்க, நாங்கள் சொல்லவில்லை. அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பாருங்க, 1330 குறள்ல இந்த ஒழுக்கத்துக்கு ஒரு அதிகாரம், இந்த அதிகாரத்தில் வருகிற குறள் என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுக்கம் இருவகையானது என்று அவர் சொல்லுகிறார். நல்லொழுக்கம், தீய ஒழுக்கம். ஒழுக்கம் 2 வகையானது, நல்லொழுக்கம், தீய ஒழுக்கம். இருவகை ஒழுக்கங்களையும் எங்களுடைய வள்ளுவர் பெருமான் அழகாக போதனை செய்திருக்கிறார். அவரே அதை போதனை செய்திருக்கிறார் என்றால் இந்த மானுடத்திலே மானுடவியலாளர்களுக்கு கொடுத்த அறிவுரை, மனிதர்களுக்கு வகைப்படுத்தி வைத்த ஒரு செம்மையான நீதி செய்யுள். அது மட்டுமல்ல, இந்த ஒழுக்கம் என குறிக்கப்படுவது நல்லொழுக்கம். தீயொழுக்கத்தை நாங்கள் விடுவோம், தீயொழுக்கம் வேண்டாம், அதை பேணக்கூடாது. நல்ல ஒழுக்கம் அது உயிரினும் மேலானது என்று சொல்லுகிறார். ஆகவே அதான் அவருடைய குரல்ல வருகிற செய்தி அதுதான். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், மேலானதாக மதிக்கப்படுகிறது. பாருங்கள் அன்பான நேயர்களே, இளையவர்களே, நாங்கள் விட்டு போன, பிரிந்து நிற்கிற அந்த வழக்கத்தை நாங்கள் நீள நினைந்து கை கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தீய ஒழுக்கம் வேண்டற்பாலது, அது தேவையில்லாதது. அது என்றைக்கும் எங்களுக்கு இடும்பை தரும். இடும்பை என்ன? துன்பம். இடும்பையை தந்து, தீய ஒழுக்கத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அது இடும்பையை, அதாவது துன்பத்தை தரும். பெரியோர்கள் எப்பொழுதும் நல்லொழுக்கம் உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். நிறைகுடம் தளம்பாது. அவர்கள் என்ன இடுக்கண் வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் தங்களுடைய ஒழுக்கத்திலே இருந்து விலக மாட்டார்கள். அதனாலே அவர்கள் உயர்ந்தவர்களாக போற்றப்படுகிறார்கள். அவர்கள் வரலாற்றிலே அவர்களுடைய நாமங்கள் பதிவு செய்யப்படுகிறது. வாழ்ந்து மறைந்தவர்களை பாருங்கள், இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்களை பாருங்கள், சிந்தனையாளர்களை பாருங்கள். அது மட்டுமே இன்றைக்கு சிறுவர்கள், பெரியோர்கள், நாங்கள் சொன்னோம் 5ல வளையாதது 50ல வளையாது. இந்த சிறுவர்கள், பெரியோர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ள வேண்டிய வழக்கம், படிக்க வேண்டிய அந்த அமுத மொழிகள், நற்சிந்தனைகளை நாங்கள் பேண வேண்டும்.
இது வெறுமனையே சொல்லித்தரவில்லை. இதை நாங்கள் படிப்போமே ஆனால், இதை கைக்கொள்ளுவோமே ஆனால், இந்த ஒழுக்க நெறியில நின்றோமே ஆனால் உலகம் எங்களை வாழ்த்தும், உலகம் எங்களுக்கு ஆசி சொல்லும். அது மட்டுமல்ல, ஒருவனுடைய செயல் வடிவமே நல்லொழுக்கம் என கொண்டால் அவனுடைய சொல்லும் மனமும் குற்றமற்றனவாக இருக்கும். இதனைத்தான் வள்ளுவர் இன்னொரு அதிகாரத்தில் சொல்றார். எப்படி சொல்றாருண்டா, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீல பிற. அழகான குரல். மனத்துக்கண் மாசுலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீல பிற. அதாவது மனம் மாசு அற்றதாக குற்றமற்றதாக இருக்குமே ஆனால், மனதில் எந்த விதமான அந்த குற்றங்களும், மாசென்றால் குற்றம், குற்றங்கள் இல்லாது இருக்குமானால் அவனுடைய சொல்லும் அவன் ஆற்றுகின்ற செயலும் நன்றாக அமையும். அதுதான் நல்லொழுக்கம் என்பது. மனத்துக்கண் மாசிலனாதல். மனம்தானப்பா வாழ்க்கை. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. ஆகவே நாடு பாருங்கள், இந்த அறிஞர்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு அறிஞர்களும் சொல்லி வைத்த செய்திகளின் அற்புதம். நாடு நகரத்தை எல்லாம் இழந்து கடைசியாக மனைவியை இழந்தான். அங்கே தற்பொய்ய போகிற பொழுது தன்னுடைய மகன் தேவதாசனை பாம்பு கொட்டி அவனையும் இழந்தான். மனைவியை இழந்தான், நாட்டை இழந்தான், நகரத்தை இழந்தான், மனைவியை இழந்தான், மகனை இழந்தான். யார் நேயர்கள் சொல்லுங்க பாப்போம், யார் அதை செய்தது? இப்படி எல்லாவற்றையும் இழந்தையும் தன்னையும் விற்ற போதும் என்ன செய்தான்? அவன் சுடலையிலே காவல் இருக்கிறான். கண்டுபிடிச்சிட்டீங்கள் யார் என்று. சுடலை காத்த போதும் பிள்ளை எல்லாவற்றையும், பிரியமான மனைவி எல்லாவற்றையும் இழந்த போதும் அவனுடைய மனம் மாறுபடாமல் இருந்தது. யார் நேயர்களே? அவன்தான் வாய்மையினுடைய சொல்லாளன் அரிச்சந்திர மகான். அரிச்சந்திரன் அந்த சந்ததி தான் நாங்கள். அந்த அரிச்சந்திரன் என்று சொன்னால் எப்படி இருந்தவன் என்று தெரிந்தானே உங்களுக்கு. அவனுடைய வாழ்க்கை வரலாறு தெரியும். ஆகவே இந்த அரிச்சந்திரன் சொன்னான், பதி இழந்தனம் பாலனை இழந்தனம், பதி இழந்தனம் பாலனை இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், இனி நமக்குளதென நினைக்கும் கதி இலக்கினும் கட்டுரை இழக்கலோம். என்ன அருமையான வாசகம் அப்பா. எப்படி சொன்னான்? பதி இழந்தனம் பாலனை இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், இனி நமக்குளதென நினைக்கும் கதி இலக்கிலும் கட்டுரை இழக்கிலோம். அதாவது பதி இழந்தான், பாலனை இழந்தான், படைத்த நிதி இழந்தான், எல்லா செல்வங்களையும் இழந்தான், மனைவியை இழந்தான், மகனை இழந்தான், நாட்டை இழந்தான், நகரத்தை இழந்தான். ஆனால் அவன் இழக்க முடியாதது என்ன? நான் நினைக்கிறேன் நேயர்களுக்கு அழகாக விளங்கும் என்று. அவன் இழக்க முடியாதது என்னவென்றால், எல்லாவற்றையும் விஸ்வாமித்திரர் சூழ்ச்சியினாலே எல்லாம் இழந்து விட்டேன், இனி என்னாலே இழக்க முடியாதது மோட்சகதியை இழக்க நேரிட்டாலும் எனக்கு இறைவன் அளிக்க வேண்டிய மோட்சத்தை, விமோசனத்தை நான் இழக்க ஒரு சந்தர்ப்பத்தில் இழக்க நேரிட்டாலும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிலேன். என்ன அருமையாக சொன்னான். இனி சத்தியம் என்ற உண்மை வாய்மையை எப்போதும் நான் இழக்க மாட்டேன். பாருங்க, அவன் ஒழுக்கத்தின் உயர்ந்த விழுமியம் என்னவென்றால் நேயர்களே, அரிச்சந்திரன் உண்மை பேசி வாழ்ந்தான், சத்தியத்தை பேணினான், தர்மத்தை பேணினான். பாருங்கோ, மலை விளிம்பில நின்றாலும் அவன் நிலை தளரவில்லை. இதுதான் தேவை எங்களுக்கு. சத்தியத்தோடு வாழ்ந்தால் கடவுள் எங்களுக்கு துணை செய்யும். அந்த மார்க்கத்தில் நாங்கள் வாழவோம். ஆகவே அவன் அரிச்சந்திரன் விஸ்வாமித்திரரை பார்த்து, விஸ்வாமித்திரர் அந்த கடைசியில பார்த்து கேட்கிறான், மனைவிய சந்திரமதிய சிரச்சேதம் செய்ய. சிரச்சேதம் என்றால் அவளுடைய தலையை வேறாக்க வெட்ட போறான் தலையை. விஸ்வாமித்திரர் கேட்கிறார், அரிச்சந்திரா, அவளுடைய சிரச்சேதம் செய்வதற்கு முதல் அரிச்சந்திரா நீ ஒரு பொய் சொல்லு. நீ ஒரு பொய் சொன்னால் நீ இழந்த நாட்டை நான் திருப்பி தந்திடுவேன், இழந்த உரிமையை நான் திருப்பி தந்திடுவேன், இழந்த மனைவியை திருப்பி தந்திடுவேன், இழந்த மகனை நான் திருப்பி தந்திடுவேன். நீ ஒரு பொய் சொல்லு என்று. நாங்கள் இன்றைக்கு எத்தனை பொய் சொல்லி போடுவோம் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு. உடனடியாக அவன் சொன்னான், பதி இழந்தனம் பாலனை இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், இனி நமக்குளது நினைக்கும் கதி இலக்கிலும் கட்டுரை இலக்கிலோ. என்ன அற்புதமான மொழி. ஆகவே இவ்வாறாக
ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சைவ தமிழர்களுடைய வாழ்வு. இப்படித்தான் ஒழுக்கம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் போய்விட்டது. இந்த ஒழுக்கம் நிரம்புமே ஆனால் உலகம் மகிழ்ச்சி கொள்ளும். ஆகவே உயிர் போனாலும் பொய் சொல்ல மாட்டேன், அதான் நம்மளுடைய சத்திய வாக்கு. என்னுடைய உயிர் போனாலும் நான் எந்த காலத்திலும் பொய் சொல்ல மாட்டேன் என்று சபதம் செய்கிறான் ஹரிச்சந்திரன். எல்லோரும் இந்த வழிக்கு வருவோம். அது மட்டுமல்ல, அங்கே தசரதனுடைய மகன் ராமன் பாருங்கள். தசரத ராமன் தாய் தந்தையர் சொற்களை தட்டாமல் வாழ்ந்து வருகிறான். பெரியோர்கள் சிறியோர்கள் என்ற பாகுபாடு பாராமல் யாவருடனும் சமத்துவமாக ஒற்றுமையாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த மகத்துவமான சிந்தனைக்கு ஏற்ப அவன் வாழ்ந்து வருகிறான். பகைவரினும் சரணாகதி, அவன் பகைவராக இருந்தாலும் சரணாகதி அடைந்தவர்களை காத்தான். பாருங்கள், ராவண யுத்தம் நீங்க பார்த்திருப்பீங்கள் ராமாயணத்தில் மிக சிறப்பாக. அந்த நீண்ட காதையினுடைய ஒவ்வொரு வரிகளும் சொல்லுகிற செய்திகள். ஆகவே தான் கொல்ல துணிந்த அந்த ராவணனையே, ராவணன் தன்னுடைய ராமனுடைய மனைவியை கவர்ந்தவன். எல்லாவற்றிலும் பொல்லாத ஒரு பிடிக்காத ஒரு அதர்மமான செயல் ஒருவனுடைய மனைவியை இன்னொருவன் கவர்ந்து செல்வது. உலகத்தில் பாருங்கள், இந்த ஒழுக்கத்தை பற்றி தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே ராமனுடைய மனைவியை கவர்ந்தவன் ராவணன், சீதையை கவர்ந்து சென்றவன். இப்பொழுது ராமாயணம் தொலைக்காட்சியிலே போய்கொண்டிருக்கிறது. சீதையை இவன் கவர்ந்து இலங்கையில கொண்டு வந்து அசோகவனத்தில சிறை வச்சவன். எல்லோருக்கும் இந்த நான் பேசுகிறேன் தெரியும். அந்த வேளையிலே அவன் ராவண யுத்தம் நடைபெறுகிறது, பல யுகங்களாக நடைபெறுகிறது. அந்த யுத்தத்தில ஒரு தடவை அவன் ஆயுதம் இல்லாமல் ராமனை சந்திக்கிறான். யார் சந்திக்கிறான்? ராவணன் சந்திக்கிறான். அப்ப சந்திக்கிற பொழுது அந்த வேளையில் கூட அவனுடைய தர்மத்தை பாதுகாக்கிறான் ராமன். எப்படி? அவனை சொல்லுகிறான், கொல்ல தர்மம், அதாவது கொல்வது தர்மம் இல்லை. ஆகவே இன்று போய் போருக்கு நாளை வா என்று அனுப்புகிறான். என்ன ஒழுக்கம்! ராமபிரான் சொல்லுகிறான், இன்று போய் போருக்கு ராவணா நாளை வா, ஆயுதத்தோட வா. இந்த உன்னதமான ஒழுக்கம் ராமன் குலஞ்சுரக்கும் ஒழுக்கம் என்று பூரிப்படைகிறான் கம்பன். அந்த ராமாயணத்தை அளித்த கம்பன் இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான். கவி சக்கரவர்த்தி அல்லவா? ஆகவே நல்லொழுக்கம் உடையவராக இருத்தல் குடிமக்களுக்கு சிறப்பானது. இவர்களுடைய வரலாறுகள், இவர்கள் பேணி வந்த ஒழுக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு சார்பானது, எங்களுக்கு பொருத்தமானது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய நியதி. ஆகவே தவறினால் நாங்கள் அந்த ஒழுக்கத்திலே இருந்து தவறுவோமே ஆனால் இழிவான பிறப்பாய் நாங்கள் பிறப்பை இழிவான பிறப்புக்குள் ஆட்பட வேண்டும் என்பது வள்ளுவருடைய வாக்காக. அது மட்டுமல்ல, அங்கே வள்ளுவர் சொல்லுவார் தொடர்ந்து, ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கத்த இழுந்த பிறப்பாய் விடும். அங்கே பாண்டவர்களுக்கு துரியோதனர் ஏராளமான கொடுமைகளை செய்தார். அந்த பல செய்த போதிலும் அவர்கள் தமது ஒழுக்கத்தில் இருந்து தவறாமல் வாழ்ந்தார்கள். பெரியோர் மதிப்பை போற்றினார்கள். பரந்தாமனுடைய அந்த பேரர்களுக்கு அவர்கள் ஈற்றிலே பாத்திரமாகி நல்வாழ்வு வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அதே போல மகாத்மா காந்தி, என்னுடைய இந்த சிந்தனைகளை நிறைத்துக் கொள்வதற்கு நேரம் வருகிறது. இந்திய விடுதலைக்காக அகிம்சை என்னும் ஒழுக்க நெறியில் பாடுபட்ட மகாத்மா காந்தி மனிதரில் மாணிக்கமாக திகழ்ந்தார். எல்லாம் ஒழுக்கம். ஆகவே நேயர்களே, அன்பர்களே, எல்லோரும் சைவத்தமிழர்களுடைய வரலாற்று ரீதியான உயர்ந்த சிந்தனையாக இருக்கிற ஒழுக்கத்தை பேணுவோம். இந்த வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் நிறைத்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.